ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க. குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்திரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலாம் லக்னத்திற்கு இந்த பதிவில் சுக்கிரன் ராகு இரண்டு கிரகங்கள் செவ்வாய் சாரம் பெறுகிறது பற்றித்தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது கன்னி ராசியில் இருக்கிற சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரையில் ஆகஸ்ட் 25 உங்களுக்கு ஒரு 9 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ரெண்டாவது 9 நாள் செப்டம்பர் 11 வரைக்கும் துலா ராசியில் இருப்பார். இந்த ராசி மாறினால் கூட அவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் தான் பயணிக்கிறார். இப்போ நம்ம துலாத்துக்கு ஏற்கனவே நமக்கு 5ஆம் இடத்துல கும்பராசியில் ராகு செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். அப்போ இந்த ராகுவும் இந்த சுக்கிரனும் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தின் வழியாக ஒரு தொடர்பினை பெறுகிறார்கள். அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த 9 நாள் ஆகஸ்ட் 25 அந்த முதல் 9 நாள் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம விருப்பப்பட்ட காரியங்கள், விருப்பப்பட்ட திட்டங்கள், அதே மாதிரி மன அமைதி, ஆனந்தம், பொழுதுபோக்கு, ஒரு கலை சார்ந்த ஈடுபாடு, படிப்பில் ரொம்ப நுணுக்கமாக படிக்கிறது, இதில் எல்லாம் சுக்கிரன் மூலமாக கொஞ்சம் டிஸ்டர்ப் வருது. ஏன்னா நம்மளுக்கு 12ல் இருக்கார் சுக்கிரன். அப்போ 5ஆம் இடத்துக்கு அது நல்லா இல்லை. 5ஆம் இடத்துல தான் ராகு இருக்கார். இப்போ துலா ராசிக்காரங்க, துலா லக்னக்காரங்களுடைய குழந்தைகள்னு எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் பாதிக்கும். அகம் சார்ந்து தன்னுடைய அறிவு, விருப்பம், இன்பம், பொழுதுபோக்கு இது சார்ந்த ஒரு தடைகளை ஏற்படுத்துவதோடு, அகம் சாராமல் புறம் சார்ந்து எடுக்கும்போது, இப்போ குழந்தைங்கிறது 5ஆம் இடம். அப்போ அங்கே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வலி வேதனைகள், கஷ்ட நஷ்டங்கள், அதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள். பொதுவாகவே 12ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது விரயம் தானே. அப்போ அதில் இந்த சுக்கிரன் எதன் மூலமாக விரயம் தருகிறார் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். இப்போ செவ்வாய் யாரு நம்மளுக்கு? பணத்துக்கு அதிபதி, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. 7ஆம் வீடு லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், கஸ்டமர், இதெல்லாமே 7ஆம் இடம். நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறீங்கனாலும் அது 7ஆம் இடம். அப்போ இந்த மாதிரியான துறைகள், இந்த மாதிரியான ஈடுபாடுகள், இந்த மாதிரியான நபர்கள், இப்போ நம்மளை ஒருத்தர் நம்புகிறோம். இந்த நம்பிக்கை வைக்கிறதுக்கே மெயினாக காரணம் யார் அப்படின்னா ராகு பகவான் தான். அதாவது ஒரு மாயையை கிரியேட் பண்ணுவார். அதாவது ஒரு பில்டப் பண்ணி பேசினா, அடா அவங்க பெரிய ஆளு, அவங்க சொல்றதையெல்லாம் நம்ம கேட்கலாங்கிற அளவுக்கு ஒரு வசீகரத்தன்மையை ஏற்படுத்தி விடுறது. இந்த ராகு நவீன தொழில்நுட்பம் சார்ந்து நம்மளை மயக்குவதில் வல்லவர். அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு சுக்கிரனுக்கும் ராகுக்கும் ஏற்படும் பொழுது, நம்மை அறியாமல் நம்ம ஏதாவது இந்த முதல் 9 நாளில் சிக்கலில் மாட்டிக்கூடாது. அது கொஞ்சம் கவனமா இருங்க. செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆகும்னா என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் 25 ஆகஸ்ட்ல இருந்து 9 நாள், ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்குமே பொழுதுபோக்கு, இஷ்ட தெய்வ வழிபாடு, வீட்டில் சுபகாரியங்கள் மற்றும் அனைத்து விதமான மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், இப்போ கிரியேட்டிவிட்டி மைண்டு, குழந்தைகளுக்குன்னு படிப்பு, இது சம்பந்தப்பட்டது நல்ல திடீர் வளர்ச்சியை உண்டு பண்ணுவார். சுக்கிரன் ராகு என்பது ஒரு பிரம்மாண்டத்தையாக திங்க் பண்ணுறது, கற்பனையில் கூட பிரம்மாண்டம். இன்னைக்கு கற்பனை மேலோங்கி தான் இன்னைக்கு இத்தனை சாதனங்கள் வந்திருக்கு. அடுத்தடுத்து இன்ன தேவை அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பண்ணி தான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி ஆசைப்படுவது என்பது 5ஆம் இடம்தான். 11ஆம் இடம் ஆசையை வெற்றி அடைவதை குறிக்கிறது. இப்போ நம்முடைய லக்கணத்திலே
அந்த சுக்கிரன் இருக்கும் பொழுது 5ஆம் இடத்துக்கும், லக்னத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அதனால பிரிந்த குழந்தைகள் ஒன்று சேர்வது, பிரிந்த நட்புகள் ஒன்று சேர்வது, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வது, இதெல்லாம் நடக்கும். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும், ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும், இந்த சமயத்தில ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில நம்ம வந்து ஒரு கலைகள படிக்கிறோம் அப்படின்னா, அதுக்காக நெறைய வந்து ஒரு ஹைஃபையான விஷயங்கள எல்லாம் தேர்ந்தெடுப்போம். ஒரு சாதாரணமா ஒரு நுணுக்கமான கல்விங்கிறத விட, இது வந்து ஹைஃபையான கல்வி. இப்ப வந்து அந்த கல்வியில பார்த்தீங்கன்னா, அப்டேட்டடா இருக்கும். இன்னைக்கு என்ன நவீனத்துக்கு தேவையோ அது மாரி இருக்கும். சுக்கிரன் நமக்கு இன்பத்தை வழங்குபவர். பொதுஜன தொடர்பை, நட்பை பலப்படுத்துபவர். அதனால இப்ப ஒரு சினி ஃபீல்டு, கலைத்துறை, மியூசிக் ஃபீல்டு, நாட்டியம் ஃபீல்டு இது எல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதே மாரி கிரியேட்டிவிட்டி மைண்ட்ல ஆர்க்கிடெக்ட் பண்றது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி, பெரிய பெரிய ஹோட்டல்கள். அதனால சினி இண்டஸ்ட்ரியில வந்து பெருசா இமேஜின் பண்ணி செட்டு போடுறது, அதுக்கு டிசைன் பண்றது. ஒரு ஒண்ணுமில்ல ஒரு பேனர் ரெடி பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு இமேஜினேஷன் வேணும். டிசைனிங் வேணும். அந்த மாதிரி ஒரு அப்டேட்டடான, அட்ராக்டிவான விஷயங்கள் எல்லாம் இந்த சமயத்தில நடக்கும். அப்ப முதல் 9 நாள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருந்துக்கோங்க. 2வது 9 நாள் வந்து அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மிக மிக ஒரு அனுசரணையாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும். ஆனந்தமாக இருக்கும். உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய குடும்ப உறவுகள்னால மகிழ்ச்சியா இருக்கும். சரி சார், இது எனக்கு தொழிலுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் சரி வராது அப்படின்ட்டு. அது மாரி இப்ப சுக்கிரன் வந்து ர அ செவ்வாய் மூலமா ராகு கூட தான் கனெக்ட் ஆகுறார். அதனால உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படிங்கிறது அவ்வளவு சுகப்படாது. ஒருவேளை அதுல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, சும்மா இந்த மாரி டெஸ்டிங் வேலைகள், டிசைனிங் வேலைகள், புதுசா ஏதாவது ப்ராடக்ட் வந்து நாம அதுக்காக வந்து ஒரு ஃபார்மல் பண்ணி ரெ ஒரு டிசைன் பண்றது. இந்த மாரி எல்லாம் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட்ல நீங்க இயங்கலாம். அந்த மாரி பண்ணும்போது சுக்கிரனுக்கும், ராகுவுக்கும் வந்து மூளை உழைப்பு கொடுக்கும்போது, அது நமக்கு வெற்றியை தருது. பணம் போட்டு பணம் பண்றது, உற்பத்தி பண்றது, ட்ரேடிங் பண்றதுல தான் இது வந்து செயல்படாது. ஆனா, அதே முதல் ஹாஃப்ல வந்து 9 நாள் வந்து ஏற்கனவே வேலை செய்றவங்களுக்கு, உற்பத்தி சார்ந்த வேலை செய்றவங்களுக்கு வேலை அதிகமாகவும், அலைச்சலாகவும் இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.